ஞானன்றது சாதாரணம் இல்லை. நீ வாழும் போது உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கு இறைவன் உனக்கு ஞானம் தரல. நீ வாழ்ந்ததால உனக்கு அப்புறம் வாழ போறவனுக்கு நல்ல வாழ்க்கை வாழ வைக்கிறதுக்கான வாய்ப்பை ஞானம் தான் உனக்கு தரும், உன் வருமானம் தர. நீ உணர்ந்து எதை சொல்லலைனாலும் நீ உயிரோடு இருக்கும் போதே உன் உயிரை இழந்ததுக்கு சமம். உன் அறியாம நீ செஞ்சதையே திரும்பி செய்வ. ஆனா உனக்கு இல்லாத ஞானமே இருக்காது. உனக்கு ட்ரீட் பண்ற சைக்காலஜி டாக்டருக்கு சைக்காலஜி ப்ராப்ளம் வருது. ஏன்னா அவள்கிட்ட கோச்சின்னு வர, நீலாம் ஒரு டாக்டரா, இந்த மெடிசன் நீ கொடுத்துருக்க வேணாம், எனக்கு உன்னாலதான் எனக்கு டிப்ரெஷன் சரியா. கார்டியோ டாக்டர் ஃபோன் பண்ணி அழுகுறாரு, குருஜி நான் சொல்றேன் வேணான்னு. அவன் ஆஞ்சியோகிராம் பண்ணியான்னு கேட்கறான், ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணுவியான்னு கேட்கறான், இசிஜி எடுத்தியான்னு கேட்கறான், எனக்கு பிளட் பிரஷர் ஜாஸ்தியாச்சுன்னு கேட்கறான், என்ன ஏதாவது தெரப்பிக்கு எழுதி கொடுன்னு கேட்கறான். அப்படி எழுதி கொடுக்கலாம் எனக்கு வேற டாக்டர் நீங்களே ரெஃபர் பண்ணி என்கிட்ட கேட்கறான் குருஜின்றான். நீ அமெரிக்கா ஆஸ்திரேலியா போய் வாழ்ந்தாதான் தெரியும் உனக்கு. அப்படியே சிவனடியார் 4 பேர் உட்காந்துப்பான். ஆஹா எனக்கு தெரியும் அவளாம் அடியாள். உண்மையிலே சிவனடியார்னா உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சிறப்பா சேரவன் தான் சிவனடியார். உனக்கு நேரம் நல்லா இல்லைன்னு கூட நம்பிக்கோ, இல்ல நேரம் நல்லா இருக்குன்னு கூட சொல்லிக்கோ. ஆனா இன்னொருத்தரால எனக்கு நேரம் நல்லா இல்லைன்னு சொல்ற புத்தி இன்னியோட போயிடணும். இது என்ன ரிக்வெஸ்ட். நான் பவர்ஃபுல்னு பேசுறதுக்கே உன்னை கூப்பிட்டு உட்கார வைக்கல. இந்த ஞானம் என்ன தெரியுமா பண்ணணும், நீ நிரந்தரமா பவர்ஃபுல்னு உன்னை உணர வைக்கணும். உன் கூட இருக்கிறது இறைவன்னா அவன் இருக்கிற தருணத்திலிருந்து எப்பவுமே உனக்கு நிகர் இந்த உலகத்துல யார் என்னன்னு தெரியாது. ஆனா இறைவனுக்கு நிகர் யாருமே கிடையாது. உன் உயிர் போச்சுன்னா உன்னை மதிச்சவங்களும் இருக்க மாட்டான், நீ மதிச்சவனும் நீ கொண்டாட முடியாது. கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதா உங்களுக்கு தெரியும், ஆனா அவரே சொன்ன உதவ கீதா, அதுல முதல்ல இருக்க அவதூத கீதா, அதை எழுதி வச்ச தத்தேத்ரேயா ஜெயந்தி நான் உருவாக்கணுமா? 12,000 வருஷமா தத்தேத்ரேயா ஜெயந்தி இருக்குன்னா அப்போ கிருஷ்ணர் எழுதின பகவத்கீதாக்கு முன்னாடியே தத்தேத்ரேயா இருக்காருன்னு ஆகுது. நான் சொல்ற பாயிண்ட், லெட்ஸ் கீப் இட் சிம்பிள். எங்க தாத்தா போட்டோனா எனக்கு முன்னாடி இருக்காருதான் அர்த்தம். எங்க தாத்தா சார் என்னோட சின்ன பையன் சொன்னா சிரிக்க மாட்டேன். அப்புறம் ஏன் சார் இப்படி அழிஞ்சு போறீங்க? நேரா போனோமா லெஸ் புள்ளியாருக்கு ஒரு கிஸ் அடிச்சோமா, அடுத்த ஒரு புள்ளியார் பக்தர். அங்கிருந்து அப்படியே கார் ஏசில இருக்கணும், வந்து அப்படியே கார்லயே உட்காந்து தம் அடிக்கணும். ஆனா போகும்போது தம்ம போட்டு அவர் பெரிய, ஐயோ சார் 32 வருஷமா நான் ஒரு நாள் மிஸ் பண்ணதில்லை சார் புள்ளியார் கிஸ் அடிக்க. அப்புறம் என்ன டேஷ் உனக்கு பைபாஸ் ஆச்சு? 32 வருஷமா ஊதந்தி நான் மிஸ் பண்ணதில்லை சார். இது உனக்கு யார் செஞ்சது? புள்ளியாரா நீயா? உண்மையில நீ புள்ளியார் பக்தனா இருந்தா அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? நான் இல்லாத இடமில்லை, வினையும் நானே துணையும் நானே. அப்பா நான் கோயில் போனேன் சார், கோயிலில் தம் அடிப்பியா நீ? சொல்ல அடிச்சிடுயா நீ? ஏன்? புள்ளியார் பார்க்குறாரு. வெளியே வந்த உடனே புள்ளியார் பார்க்கலையா? ஐஸ் பாய்ஸ் விளையாடுற. ஆனா நீ பக்த. ஏன்? அப்படியே பொருளெல்லாம் அப்படியே விநாயகா விநாயகன் எழுதுனா கூட அப்படியே போட்டு ஸ்ரீ விநாயகன் எழுதிட்டு தான் ஆரம்பிப்பேன். இதெல்லாம் எவ்வளவு அசிங்கம். ஞானன்றது சாதாரணம் இல்லை. நீ வாழும் போது உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கு இறைவன் உனக்கு ஞானம் தரல. நீ வாழ்ந்ததால உனக்கு அப்புறம் வாழ போறவனுக்கு நல்ல வாழ்க்கை வாழ வைக்கிறதுக்கான வாய்ப்பை ஞானம் தான் உனக்கு தரும், உன் வருமானம் தர. ஏன்னா நீங்க வந்ததே நான் சொல்றதை கேட்க இல்லை, கேட்கறதால உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் கிடையாது. நான் இனிமே வாழ போற வாழ்க்கையால என்ன சார்ந்தவங்களுக்கு என்ன நிரந்தர முன்னேற்றம் வரும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இஸ் a nature of imitation, limitation and repetition. உனக்கு போல செய்தல் தான் உன் சாபமே. ஞானம் வந்த உடனே உலகம் என்ன சொன்னதோ அதுக்கு நீ அகைன்ஸ்டா நிக்க மாட்ட. ஆனா உலகம் சொல்றதை ஏத்துக்காம உனக்கான நல்ல வாழ்க்கை ஒன்று இருக்குன்ற நம்பிக்கையை ஞானம் தான் தரும். இல்லைன்னா அந்த இமிட்டேஷன்ல மாட்டிப்பேன். எனக்கு இதே நடந்துருமோ, இதே பார்ப்போம், ஒன்னொன்னா பார்ப்போம். அப்போ இவ்வளோ கன்ஃபைன்டா நான் உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக அப்படியே ஃபவுண்டேஷன் போட்ட ரீசன் என்னன்னா, வெரி ஹானட். இவ்வளோ பேர் வந்து உட்காருறீங்கன்னா நான் இதான் சாக்கணும், உங்க எல்லாருக்கும் புதுசாக ஒரு மந்திரம் கொடுத்து ஐசால கிரி ஆயா வீட்டில் வாடகை சொல்ல வைக்கலாம்ல, சொல்ல வைக்கலாம். நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை நான் எப்பவுமே சொல்லுவேன் ஜாங்கிரி பூங்கிரி சொல்லலாம்ல. நீங்கள் சிரிக்கிறீங்க. இதே நான் கனடாவில் சொன்னால் சூப்பராக சொல்லுவான், ஓம் ஜாங்கிரி அப்படியே வெள்ளக்காரெல்லாம் சொல்லுவான். நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். ஜெகத்தை ரச்சிப்பவன் ஜாங்கிரி, ஓம் பூங்கிரி பூமியை ரச்சிப்பவன். அதனால நீ உணர்ந்து எதை சொல்லலைனாலும் நீ உயிரோடு இருக்கும் போதே உன் உயிரை இழந்ததுக்கு சமம். உன் அறியாம நீ செஞ்சதையே திரும்பி செய்வ. ஆனா உனக்கு இல்லாத ஞானமே இருக்காது. சத்தியமா இருக்கு. அதுவும் இந்தியனா இருந்தா ஐயோ, உனக்கு ட்ரீட் பண்ற சைக்காலஜி டாக்டருக்கு சைக்காலஜி ப்ராப்ளம் வருது. ஏன்னா அவள்கிட்ட கோச்சின்னு வர, நீலாம் ஒரு டாக்டரா, இந்த மெடிசன் நீ கொடுத்துருக்க வேணாம், எனக்கு உன்னாலதான் எனக்கு டிப்ரெஷன் சரியா. கார்டியோ டாக்டர் ஃபோன் பண்ணி அழுகுறாரு, குருஜி நான் சொல்றேன் வேணான்னு. அவன் ஆஞ்சியோகிராம் பண்ணியான்னு கேட்கறான், ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணுவியான்னு கேட்கறான், இசிஜி எடுத்தியான்னு கேட்கறான்,
எனக்கு பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாச்சுன்னு கேட்கறான், என்ன ஏதாவது தெரப்பிக்கு எழுதி கொடுன்னு கேட்கறான். அப்படி எழுதி கொடுக்கலாம், எனக்கு வேற டாக்டர் நீங்களே ரெஃபர் பண்ணி என்கிட்ட கேட்கறான் குருஜின்றான். நீ அமெரிக்கா ஆஸ்திரேலியா போய் வாழ்ந்தாதான் தெரியும் உனக்கு. உங்களுக்கு அப்படியே உடம்பு முள்ளன்னு போனா ஸ்கேன் எழுதி கொடுத்துருவான். 2 தான் நடக்கும். ஒன்று, நீ டாக்டரை பார்க்கறது மாதிரி நோய் சரியாயிடும், இல்லை நீயே செத்து போயிடுவேன். சத்தியமாக உன்னை பார்க்கவே முடியாது. அப்போ இங்கே வந்த எல்லாருக்கும் ஆன் டைமில் உங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு தெரியாது. இனி நோயின்னு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பவர் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதை உணர்ந்துட்டு ரொம்ப ஜாலியாகவே இருக்கும். நீங்கள் வந்தது ஹோலியாக இருக்கவே கிடையாது, நான் எழுதி தரேன். ஏன்னா ஹோலியாக இருக்கவன் தான் இந்த உலகத்தை காலி பண்ணிட்டு போயிடும். ஆனால் ஜாலியாக இருக்கு. ஏன் குருஜி? சிவன் அதை தான் ஹோலினஸ்ன்றார். சச்சித், ஆனந்தமா சோகமா? எங்கப்பா நான் சிவபக்தன்பா, சோகமாக இருக்கேன்ப்பா. அதுமா சிவபக்தன் கிடையாது. நான்லாம் திருவண்ணாமலையில் பார்த்துருக்கேன், சதுரகிரியில் பார்த்துருக்கேன். அப்படியே சிவனடியார் 4 பேர் உட்காந்துப்பான். ஆஹா, எனக்கு தெரியும், அவெல்லாம் அடியால் எஸ்கேப் ஆகி வந்திருக்கான், பர்சனலாக தெரியும். உண்மையிலே சிவனடியார் யாருன்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சிறப்பாக சேரவன் தான் சிவனடியார். சாதாரண மினிஸ்டர் எனக்கு தெரியும். சாதாரண மினிஸ்டர் இல்லை, மினிஸ்டர்னாலும் இறைவன் முன்னாடி சாதாரணம் தான். இல்லை எனக்கு ஒரு பவர்ஃபுல் சிஇஓ தெரியும், இல்லை எனக்கு ஒரு டிஜிபி தெரியும். ஏதோ ஒரு பிரச்சனை, நீ என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் கால் பண்ணுவீங்களா? அப்படி ஜென்யூனாக சொல்லுங்கள். அப்படியே போய் ஸ்டேஷனில் நின்று, ப்ளீஸ் ரைட்டர்னு ஒரு போஸ்ட் இருக்கலாம், உங்களுக்கு தெரியுமானே தெரியல, ஓகே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஹெட் கான்ஸ்டபிள், ஐயா ஏட்டையா அந்த கேஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் வந்தால் பார்க்க சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் கூட்டு போவீங்களா? டிஜிபியும் உங்களுக்கு தெரியும், இல்லை உங்கள் அண்ணன் சார் கூட பிறந்த அண்ணன் தான் டிஜிபி, இல்லை அட்லீஸ்ட் ஒரு எஸ்பி இல்லை டிஎஸ்பி. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? முதல்ல என்ன சார் பண்ணுவீங்க? நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்களா? இல்லை. அப்போது ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கார், அவர் இப்போ கரண்ட்டாக சிட்டிங்கில் போஸ்ட்டில் இருக்கார், ஏதோ ஒரு கண்ட்ரி. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவருக்கு ஃபோன் பண்ணி மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ப்பா அப்படின்னு கரெக்ட் கைடன்ஸ் எடுத்துப்பீங்களா இல்லையா? எடுத்துப்பீங்களா இல்லையாம்மா? அப்போது உங்களால் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதுக்கு இன்னாரால் சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு தெரிஞ்சால், அவர் உங்களுக்கு டைரெக்டாக ரிலேட்டடாக இருந்தால் உடனே அவரை ரீச் பண்ணுறீங்களே. அந்த மாதிரி உலகத்தையே படைச்ச இறைவன் உனக்கு இமீடியட்டாக ரீச் பண்ண முடியும்னு புத்தி வந்தாலே பாதி வாட்சி. இப்போ உங்கள் அண்ணனையோ தம்பியோ ரீச் பண்ணாதீங்க நான் சொல்லலை, மினிஸ்டராவோ இல்லை டிஜிபியாவோ இல்லை எஸ்பியாவோ இருக்கலாம். ஆனால் அவனே உனக்கு ஆப்பு வைக்கவும் வாய்ப்பு உண்டு. ஆனால் இறைவன் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. சச்சித், அவன் இருக்கிறதால நீ ஆனந்தமாக இரு. அப்போ நான் பேசும்போது ஐம் ஷேரிங் வித் ஃபன். வாட் ஐம் ஷேரிங் இஸ் நாட் ஃபன். இது யங்ஸ்டர்ஸுக்கோ பெரியவங்களுக்கோ நான் சொல்லலை. உங்களுக்கு 80 வயசா? இது முக்கியம். ஏன் அடுத்த ஜென்மம் நீ 81 பிறக்க மாட்டேன், ஃப்ரெஷ்ஷாக தான் பிறப்பேன். திரும்பி பரோட்டா ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இங்கே ஒரு ரூல் ஒன்றுமே கிடையாது. என்னென்னோ ரீசன். சனி சரியில்லை சார், சுக்கிரன் சரியில்லை சார், சுக்கிரன் சரியில்லை சார், இல்லைன்னா அப்படியே கிழிச்சிட்டு பாரிப்போம். இப்படி தானே 4 மாசமா வேலையே செய்யாமல் ஜோசியம் பார்த்துன்னு வீணா. நான் பிஸ்னஸ் மேனை பேசுகிறேன். என்ன வந்து நிற்கிறான் சார், என் பொண்டாட்டி ஜாதகம் சரியில்லை சார், அவளுக்கு மட்டும் ராகு கரெக்டாக இருந்தால் நான் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிருப்பேன். இப்போ ராகு அந்த அம்மாவுக்கு கரெக்டாக இருந்தால் நீங்கள் பில்கேட்ஸ் ஆகி பிடிங்கிருப்பீங்க. அப்படி தானே? உனக்கு நேரம் நல்லா இல்லைன்னு கூட நம்பிக்கோ, இல்லை நேரம் நல்லா இருக்குன்னு கூட சொல்லிக்கோ. ஆனால் இன்னொருத்தரால் எனக்கு நேரம் நல்லா இல்லைன்னு சொல்கிற புத்தி இன்னியோட போயிடணும். இது என்னோட ரிக்வெஸ்ட். நீங்கள் பார்க்குறவங்க சொல்கிறது நம்பிடுங்க. குருஜி வந்தாருங்க, அப்படியே ஹீல் பண்ணார், கேன்சர் சரியாயிருக்கலாம். அதை நான் பண்ணல, பணத்துக்கு ஏதாவது நான் பண்ண முடியுமா? அந்த உடம்புல இன்னும் சிவன் சொல்லக்கூடிய உயிர் இருக்குது, அது இருக்கவே நான் அதை வச்சுக்கிறேன், நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஹீல் பண்ணலை, பண்ணது அவன் தான். அதை நீயே பண்ணிக்க கற்றுக்கொண்டு தானே சொல்கிறேன். உங்களுக்கு அது பிடிக்கல, ஏன்னா உங்களுக்கு அப்படியே காலாக கல்வி பழகிட்டீங்க. எப்படி 20 வருஷம் அந்த ஆள் எஸ்கேப் ஆவா? என் பர்மிஷன் இல்லாமல் என் ஃபோட்டோ வீட்டில் வச்சுருக்கான், 10 அடிக்கு சிலை செஞ்சு வச்சுருக்கான், கண்ணுலேருந்து லைட்லாம் வருது, நானே கண்ணாடி போட்டு தான் பார்த்துன்னுக்கிறேன். இதில் யதார்த்தமாக ஒத்துக்கு என்ன? நான் எந்த சாமியாருக்கும் பவர் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் எனக்கே இல்லைன்னா எந்த தயிருக்கும் பவர் இல்லைன்னு தான் அர்த்தம். இது எப்படி வேணா புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, ஏன்னா என் ஸ்டூடெண்ட் இங்கே வரும்போது நான் பவர்ஃபுல்னு பேசுறதுக்கே உன்னை கூப்பிட்டு உட்கார வைக்கல. இந்த ஞானம் என்ன தெரியுமா பண்ணணும்? நீ நிரந்தரமா பவர்ஃபுல்னு உன்னை உணர வைக்கணும். உன் கூட இருக்கிறது இறைவன்னா அவன் இருக்கிற தருணத்திலிருந்து எப்பவுமே உனக்கு நிகர் இந்த உலகத்தில் யார் என்னன்னு தெரியாது, ஆனா இறைவனுக்கு நிகர் யாருமே கிடையாது. அப்ப எவ்வளோ பவர்ஃபுல் பர்சன் உனக்கு தெரிஞ்சாலும் அவன் இருக்கிற சமயத்திலையும் அவன் இருக்கிற தருணத்திலையும் உன்னை மிஞ்சின ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் கிடையாதுன்னு உனக்கு முதல்ல புரியணும். அப்ப இந்த சாதாரண விஷயத்த
பெரிய விஷயமா இந்த உலகம் ஏமாற்றி வச்சுருந்தாலும் இந்த இடத்துல போனால் பவர், அந்த இடத்துல போனால் பவர். இந்த இது பேசும்போது என்ன, எந்த சாமியாருக்கும் நான் அகேன்ஸ்ட் கிடையாது. ஏன்னா நான் இருக்கும் போதே புதுசாக ஒரு 10 சாமியார் வருவான், போயிட்ட அப்புறம் 10 சாமியார் வருவான். நான் சாமி ஒன்று தான் உனக்குள்ள இருக்குன்னு இப்போ வந்து சின்ன பையன் நான் சொல்லலை. காலங்காலமாக இதுதான் வேதமும் உபநிஷதமும் கெஞ்சுது. அகம் பிரம்மாஸ்மி. அப்போ அதை பார்ப்போம், அதை பார்ப்போம். எனக்கெல்லாம் எவ்வளோ சிரிப்பு தெரியுமா, புது புது சாமியார்லாம் இந்த வரும்போது. நான்லாம் சிரிச்சிருக்கேன். நான் சிலர்லாம் போய் கும்பிட்றதை பார்த்து. சின்ன வயசில் நான் படம் பார்த்துருக்கேன் நிறையா. அதில் ஒரு தெலுங்கு படத்தில் ஒரு கேரக்டர் வரும், பார்த்துருக்கீங்களா? சண்டா அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? பட்டெல்லாம் அந்த படத்தில் ஒரு பொம்மை வரும் பாருங்களேன், சூன்ய பொம்மை. ஒரு கல் இருக்கும், அந்த கல்லில் ஒரு கண்ணு வச்சு அப்படியே அந்த பொம்மை பட்டோன்னே அப்படியே வந்துடும். அந்த பொம்மையை ஒருத்த வச்சுனுக்கு நான் 20 வருஷமா. நீங்கள் ஏமாந்துட்டீங்க. ஏன்? அப்படியே முட்டை மாதிரி ஒரு கல் செஞ்சு, ஒரு கண்ணு கூட செதுக்க தேவையில்லை, அப்படியே காப்பரில் வச்சு ஒரு மூக்குத்தி குத்துட்டா போதும், அது பொம்பளை. உனக்கு அது சூப்பராக இருக்கணும். ஏன்னா நீ ஆல்ரெடி பழக போயிருக்க. இந்த வெள்ளைக்காரன் தான் ஃபோக்கஸ்ன்னுவான். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. மேஜிக்கே உன் ஃபோக்கஸ் வச்சு தான் அப்படின்னும் இப்படி இன்னும் அப்படியே கொளுத்துவான், புறா வந்துடும். ஏன்னா உன் ஃபோக்கஸை இங்கே மாற்றிடுவான், அங்கே விட்டுருவான். ஆனால் நீ அவேர்னஸோடு இருந்து பாரு, அதில் ஃபோக்கஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது சர்க்கஸில் அந்த தாத்தா கட்டி பிடிச்சி இன்னும் ஞாபகம். அப்போ அவர் போகும்போது சர்க்கஸ் கூடும்போது நான் அவரை கூப்பிட்டேன், தாத்தா நீ என் கூட உட்காந்து எனக்கு பிரியாணி சாப்பிட்றியா? நீ ஏன்னா உனக்கு தான் இல்லையே, வெளியே போய் ஒரு வாட்டி கோட்டை கோயிலில் உட்காந்து பொறி சாப்பிடுங்க, நீ தான் இவ்வளோ பேர் மேஜிக் காட்டலை, வா நான் உனக்கு பிரியாணி போடணும் அவ்வளோலாம் சொல்லு. கேட்டா நீ கிட்ட பார்த்து அந்த அப்படியே பேப்பரை கொளுத்தி புறாலாம் வருமே, அதெல்லாம் கற்றுக்க ஆசை இல்லைன்னு கேட்டேன். நான் சொன்னேன், ஏன் தாத்தா பேப்பரை கொளுத்துனா புறா வரும்னா நீ டெய்லி ஒரு 100 புறாவை வர வச்சு அதை விற்று சம்பாரிச்சிக்க மாட்டியா? நீ கொளுத்துற பேப்பர்லேருந்து புறா வரல, எனக்கு நேற்றே தெரிஞ்சிச்சு. அப்படியே கட்டி பிடிச்சினார். தம்பி எனக்கு 2 புள்ளப்பா, மேலே ஒருத்தன் தொங்குறான் பார்த்தியா, அவன் தான் ட்ரெயினர். நீங்கள் சிரிக்கிறீங்க, நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன். 67 வயசு அவரோட ஒய்ஃபுக்கு. இப்போல்லாம் அந்த அக்ரோபேட்லாம் இப்போது இருக்கான்னு தெரில. அவங்களுக்குலாம் தெரில எப்படி ஸ்போர்ட்ஸில் போகணுன்னு. சார் நீங்கள் நினைக்கிறீங்க 3 பெல்ட் அடிச்சு ரிங்கில் பிடிப்பாங்க. அந்த ட்ரெயின் பண்ணுறமா மணி. நான் சொல்கிறது அதை பார்த்துருப்பீங்களான்னு தெரியுது. இப்படி கனெக்ட் வித் மீ சார், டோன்ட் டேக் மீடா. எவ்வளோ பழம்னா அவ்வளோ ஞானி. நிறைய பக்கம் இந்த பக்கம் விட்டுருங்க, ஒரு பக்கம் சித்தர், ஆயுர்வேதம் அதெல்லாம் மறந்துடுங்க. அப்போ அந்த அம்மா சொன்னது, தம்பி இந்த கோயிலெல்லாம் அப்படியே சுற்றுறாங்களே, அப்படி மாதத்துக்கு ஒரு வாட்டி சுற்றினா நல்லது நடக்குண்ணா. நான்லாம் டெய்லியுமே சுற்றுறேன்ப்பா, இன்னும் சுற்றினே தான் பாருகிறேன், இன்னும் சுற்றினே தான் இருக்கிறேன். என் பொண்ணு பாருப்பா, உன்ன மாதிரி தான் இப்போ 5ஆவது படிச்சிருக்கணும் சார். கலக்குது சார், மேலே அப்படியே கம்பியில் நடக்குது, அப்படியே குச்சியில் நெத்திலி பிடிச்சி கீழே விட்டோம், அப்படியே பிடிக்குது. ஆனால் அது என்ன தெரியுமா? இல்லை, ஞானம் இல்லை. நான் போயிடுவேன், இந்த உலகம் நல்லா இருக்கும். எப்போ தெரியுமா? இந்த ஞானம் உன்கிட்டயும் உன் குடும்பத்துக்கிட்டே இருந்துட்டா. என்னை எவனும் பயமுறுத்த முடியாது. குருஜி நீங்கள் போனால் என்ன ஆகுன்னு நெஞ்ச தட்டுன்னு சொல்லுவேன். இந்த ஞானம் இருந்துச்சுன்னா வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். விஷத்தை சாப்பிட்டா செத்துருவன் நம்புறான், பேதி மாத்திரை சாப்பிட்டா பேதி அவன் சத்தியமாக நம்புறான். இந்த ஞானம் உள்ளே போனால் நீ மாறுவன்னு நான் நம்பலை, நடக்குனே சொல்லு. சர்வம் சித இறைவனுக்கும், இறைவனை உணரும் வலிமையும் வல்லமையும் படைத்த உயர்ந்த பிறவியான என் சக மனிதர்களுக்கும் என் மனமார்ந்த அன்பும் வணக்கமும். அகம் பிரம்மாஸ்மி.